ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சம்மர் வந்துடுச்சு. சம்மரில் பார்த்தீங்கன்னா மாம்பழம், பலாப்பழம், நொங்கு இந்த மாதிரி சீசன் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போ வந்து நான் மாம்பழத்தை வச்சு சிம்பிளான ஒரு வீட்லேயே ஒரு ஈஸியான ரெசிபி தான் செய்ய போகிறேன். நமக்கு வந்து சீசனில் சில ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எந்த சீசனில் எந்த ஃப்ரூட்ஸ் எந்த வெஜிடபிள் கிடைக்குதோ அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ வந்து ஈஸியாக ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்து எத்தனை மாம்பழம் எடுத்துக்க போகிறோமோ அந்த மாம்பழத்தோட எல்லா தோலையும் சீவிக்கோங்க. சீவிட்டு அந்த பழத்தை மட்டும் ஒரு டிஷ்ஷில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து சீவின பழத்தை எல்லாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தால் ஈஸியாக இருக்கும். மாம்பழத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்வீட்டாக இருக்குது, லைட்டாக புளிப்பாக இருக்குது. இப்போ வந்து நான் மாம்பழம் 2 எடுத்துக்கேன். ஒரு மாம்பழத்துக்கு வந்து 1 டம்ளர் பால் எடுத்துக்கலாம். 2 மாம்பழத்துக்கு 2 டம்ளர். சில பேருக்கு வந்து பால் பிடிக்காது. அப்படி இருக்கவங்க கொஞ்சம் ஹாஃப் எடுத்தாலே போதும். இப்போ பால் வந்து நல்லா சூடாகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ வந்து பால் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து நான் 2 ஸ்பூன் சர்க்கரை போட போகிறேன். சில மாம்பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக போட்டுக்கலாம். நான் சாப்பிட்டு பார்த்தேன், இந்த மாம்பழம் கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து 2 ஸ்பூன் ஓகேயா இருக்கும். ஸோ நான் 2 ஸ்பூன் போடுறேன். இப்போ வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சிடலாம். காய்ச்சி வச்ச பாலை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த பிளாஸ்டிக் டப்பா மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் டம்ளர் இருக்கோ இல்லை ஏதோ பவுல் இருந்துச்சுன்னா அதில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம இதில் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். இதுக்கு மேலே மேங்கோ இந்த பழம் இருக்குல்ல, அந்த பீஸ் போட்டு வச்சிடலாம். உங்கள்கிட்ட ஃபாயில் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த ஃபாயில் பேப்பரால் மூடி வச்சிடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி மூடி இருந்துச்சா கூட நீங்கள் இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் 5 ஹவர்ஸாக வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் 2 கப்பில் செஞ்சு வச்சேன். எனக்கு தெரியாமையே ஒரு திருட்டு பொண்ணு எடுத்து சாப்பிட்ருக்கேன் இந்த வீட்டில். ஸோ வந்து செகண்ட் டைம் செஞ்சுருக்கேன். அதனால் வேறு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மேங்கோ, அதுக்கப்புறம் மெலான் ஃப்ரூட், அந்த மாதிரி ஃப்ரூட்டெல்லாம் வந்து டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் பாலோடு மிக்ஸ் பண்ணோடனே வந்து ஐஸ்கிரீம் அந்த பதத்துக்கு வந்துடும். மற்ற சில ஃப்ரூட்ஸ் வந்து அப்படி வராது. ஸோ இது ரொம்ப ஈஸி, இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். ஃபஸ்ட் இதை வந்து டேஸ்ட் பார்க்கலாம்.
சூப்பராக இருக்குது. மேங்கோ ஐஸ்கிரீம் நம்மளே வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, ஈஸி. அதுக்கப்புறம் அது ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு அளவு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கப்பில் எடுக்கிறேன், வாங்க. ஆளுக்கு ஒரு கப்பு. அதில் ஊற்றுனதால இதில் இருக்கும், இதில் மட்டும் வேறு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்குது. வர ஈயா வந்துட்டு இருக்கு பாரு. ஆமாம், அந்த ஸ்மெல், மேங்கோவோட ஸ்மெல் இருக்கே, அது இங்கே இருந்தாலும் தூக்கும்ல. ஆனால் ஈ வந்துட்டு இருக்கு. அவன் சாப்பிடுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.